உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை முழுமையா பாருங்க. நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் அண்ட் வாய்டபிள் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிந்து திருமண சட்டம் பிரிவு 5ல குறிப்பிட்ட காரணங்களை பூர்த்தி செஞ்சாதான் அது ஒரு செல்லத்தக்க ஹிந்து திருமணம் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஆனா ஒரு ஃபோர்ஸ் மூலியமாக ஏமாத்தி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த திருமணம் சட்டத்தின் பார்வையில் ஒரு திருமணமே கிடையாது. அது ஒரு செல்லாத திருமணம். எனக்கு ஏற்பட்ட திருமணம் ஒரு செல்லாத திருமணம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல விளம்புகை மனு, டிக்ளரேஷன் மனு நம்ம தாக்கல். இந்து திருமண சட்டம் பிரிவு 11-12ல இந்த மனு நம்ம நீதிமன்ற போடலாம். 5 விதமான காரணங்களுக்காக இந்த மனு போடலாம். முதலாவதா, ரெண்டாவது கல்யாணம் ஏமாத்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம இது பிரிவின் கீழே மனு தாக்கல் செய்யலாம். டைவர்ஸ் பண்ணிட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா முதல் திருமணம் நடைமுறையில் இருக்கிறப்பயே ரெண்டாவதா ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டா சட்டத்தின் பார்வையில் அந்த திருமணம் ஒரு செல்லாத திருமணம். தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், 10 பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, 4 பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருமண ராஜா திருமண ராணி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த பிரிவின் கீழே நம்ம மனு தாக்கல் செஞ்சு எனக்கு நடந்த திருமணம் ஒரு செல்லாத திருமணம்னு நீதிமன்றம் கேட்கலாம். அது கன்சென்ஸ், ஒப்புதல் இல்லாம, முழு மனதின் ஒப்புதல் இல்லாம ஃப்ராட் மூலமாக, கம்பல்ஷன் மூலமாக ஒரு திருமணம் நடக்கப்பட்டிருந்தா அந்த திருமணமும் செல்லாதுன்னு நம்ம நீதிமன்றத்தில் கேட்கலாம். அது ப்ரோக்ரியேஷன் அட் த டைம் ஆஃப் மேரேஜ், திருமணத்தின் சமயத்துல குழந்தை பெற்றுக்குள்ள தகுதி இல்லாதவர்களா இருக்கணும், அதற்காகவும் நம்ம கேட்கலாம். ஆனா அட் த டைம் ஆஃப் மேரேஜ், திருமண சமயத்துல இருந்தாதான் கேட்க முடியும் தவிர பின்னாடி ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் நம்ம கேட்க முடியாது. அடுத்தது, மனைவி வேற ஒரு நபரால திருமணத்தின் சமயத்துல கருவுற்று இருந்தா அதற்காகவும் நம்ம கேட்கலாம். ஆனா இந்த பிரிவின் கீழே எவ்வளவு சீக்கிரம் மனு தாக்கல் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சுட்டோம். 1 வருடங்களுக்கு மேல நீதிமன்றங்கள் இந்த மனுவை ஏற்றுக்காது. அடுத்தது, தடுக்கப்பட்ட உறவுமுறை, ஒரு ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், தடுக்கப்பட்ட உறவுமுறையில கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இதற்காகவும் நம்ம நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு எனக்கு நடந்த திருமணம் ஒரு தப்பான திருமணம், இது தப்பான திருமணம்னு சொல்லுங்க நீதிமன்றத்தில் கேட்கலாம். குடும்ப நல தொடர்பாக அனைத்து சட்ட கேள்விகளும் வரவேற்கப்படுகிறது. சட்டம் தொடர்பாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரடியாக மெசேஜ் பண்ணலாம், நேரடியாக போன் பண்ணி கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம், பின்னூட்டத்தில் பகிர்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம பக்கத்தை பின்தொடருங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.